Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து மஸ்தோப் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கர்நாடகா ஸ்பெஷல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது நேத்து வந்து சந்தையில இருந்து 2 கட்டு வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கட்டு வந்து அப்படியே வேக வைக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இன்னொரு கட்டு வந்து கட் பண்ணி தாளிப்புக்கு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ வெங்காயம் மீடியம் சைஸ் 2, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 10லேருந்து 12 பூண்டு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு பருப்பு, அப்புறம் 10லேருந்து 12 வந்து மிளகா, அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். துவரம் பருப்புங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெந்தயக்கீரை போட்டுக்கலாங்க. ஒரு கட்டு வெந்தயக்கீரை வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 கப் துவரப்பருப்பு போட்டுக்கலாம். அதை வாஷ் பண்ணி போட்டுருக்கேன். வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் 10லேருந்து 12 பல் பூண்டு, 10லேருந்து 12 மிளகா, நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள், தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில். இது நாங்கள் வந்து செக்கில் ஆட்டணுங்க, கடலைக்காய் எண்ணெய். தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதும். ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதோ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்சு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய தட்டுக்காக மாற்றிக்கோங்க. ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. இல்லைன்னா சூடாக இருக்கும், ரொம்ப ஆறுக்கு லேட் ஆயிருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி மட்டும் அங்கேயே விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் இங்கே பிளேட்டுக்கு மாற்றிட்டோங்க. இப்போ ஃபேன் கடியில் ஆற வைக்கலாம். ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப்பில் 3/4 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. சும்மா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அப்புறம் இது வந்து காஞ்ச மிளகா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கர்நாடகா டிஷ்ஷுங்க. கர்நாடகாவில் வந்து மசோப் சாம்பார்னு சொல்லுவாங்க. இதுவே நாங்கள் இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரையில் செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து மிக்ஸ் கீரையிலும் செய்யலாம். அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாங்க, பொடி உப்பு. நாங்கள் அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் இன்னும் அரை சொம்பு வந்து இப்போ டோட்டலாக வந்து நான் 1.5 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்து வச்சுக்க. இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து